ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயா சிவஓம் நமக. என் அன்பு குழந்தையே, இந்த மங்களகரமான தினத்தில் உனது பிரச்சனைகளை எல்லாம் போக்கி நீ கேட்ட வரங்களை எல்லாம் உன்னிடத்தில் அள்ளி கொடுத்திட வேண்டும் என்ற எண்ணத்தில் வந்திருக்கும் உன் அப்பனை அலட்சியம் செய்துவிடாதே என் தங்கமே. இதை முழுமையாக கேட்டுவிட்டு செல் என் குழந்தையே. சிவன் பக்தர்கள் அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்கள். என் அன்பு குழந்தையே, நீ உயிருக்கு உயிராய் நேசித்த நபர் ஒன்று உனக்கு இப்பொழுது மிகப்பெரிய துரோகத்தையும் உண்மையையும் மறைத்து விட்டார் என் தங்கமே. நீ இப்போது அந்த உறவை நேசித்து கொண்டிருக்கிறாய். இருந்தாலும் உன்னால் அந்த உறவின் மீது அதீத அன்பையும் அக்கறையும் இருந்து கொண்டுதான் இருக்கின்றதல்லவா உனக்கு. ஆனால் அந்த உறவு உன்னிடம் ஒரு விஷயத்தை மறைத்து கொண்டிருக்கின்றது தங்கமே. அந்த உண்மையை நீ இதுவரை அறிந்து கொள்ளாமல் தான் இருந்து கொண்டிருக்கின்றாய். வேறெதுவும் இல்லை, உன்னிடம் எதையும் தயக்கம் இல்லாமல் அவரால் சொல்ல முடியவில்லை என்பதுதான். உன்னிடத்தில் சொன்னால் ஏதாவது சண்டைகள் வந்து விடுமோ, ஏதாவது வார்த்தைகளால் பேசிவிடுவாயோ, இல்லை அது பயங்கர சண்டையாக போய்விடுமோ என்ற பயம்தான் அவருக்குள் நிறைந்தே இருக்கிறது பிள்ளையே. இந்த அளவிற்கான அவரது பயம்தான் உன்னிடம் சொல்ல முடியாமல் அதை அவருக்குள்ளே வைத்துக்கொண்டு உன்னிடம் மறைத்து கொண்டிருக்கும் என்ற பெயரை வாங்கி கொண்டிருக்கின்றது என் தங்கமே. அவருக்குள் நிறையாகவே இருக்கின்றது. ஆனால் அப்படி சொல்லாமலேயே நிறைய விஷயங்களை உன்னிடம் மறைத்து வைத்து கொண்டிருக்கிறார் என் தங்கமே. ஆனால் அவருக்கும் ஆசைதான். ஆனால் அதை எல்லாம் போட்டு உன் மனதிற்குள் குழப்பிக் கொள்ளாதே தங்கமே. நான் சொல்வதை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எதை சொல்கின்றேன், எதிலிருந்து சொல்கிறேன் என்ற பொருளை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் உன் அப்பன் சொல்வதை கேட்டால் அனைத்தும் புரிந்து கொள்வாய் தங்கமே. உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழ பழகி கொண்டாலே போதும் தங்கமே. சகலமும் உன்னிடம் வந்து சேரும்படி செய்வேன் உன் அப்பன் தங்கமே. சந்தோஷமாக இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் உன் மனநிலையை பொறுத்ததுதானே தவிர வேறெதுவும் கிடையாது. ஆகவே நீ உன்னுடைய மனநிலையை மேம்படுத்திக் கொள் குழந்தையே. காலத்தால் ஏற்படும் காயமும் குழப்பத்திற்கும் காலம் மட்டும்தான் தீர்வு கொடுக்கும் தங்கமே. அதுவரை கலங்கி நிற்காதே. எல்லாம் ஒரு நாள் மாறும் என்ற நம்பிக்கையோடு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கு என் குழந்தையே. அனைத்தையும் காலப்போக்கில் மாற வைப்பது இந்த காலத்தின் விதி தங்கமே. நீ உன் மனதிற்குள் எது சரி என்று படுகிறதோ அதை தயங்காமல் செய் தங்கமே. கடந்து போக கற்றுக்கொள். மாயமான இவ்வுலகில் எல்லா காயங்களும் நியாயங்கள் தேடிக்கொண்டதால் நிம்மதி உனக்கு இருக்கும் தங்கமே. நடந்ததை எண்ணி கவலைப்படாமல் இனி என்ன நடக்கப் போகின்றது எண்ணி யோசித்துப்பார். அதுவே உன்னுடைய வாழ்க்கையை மாற்றும் ஒரு ஊந்துகோலாக அமையும் தங்கமே. உனக்கு ஏற்படும் துன்பங்களுக்கும் நீ மட்டும் பொறுப்பாக முடியாது என்பதை புரிந்து கொள். இருவருக்கிடையே நடக்கும் அனைத்திற்கும் இருவரும் தான் பொறுப்பு என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் காரணம் ஒன்று உள்ளது. அதை காலம் உனக்கு சரியான நேரத்தில் சரியான பதிலாக கொடுக்கும் தங்கமே. சரியான நேரத்தில் வெளிப்படுவது தங்கமே, அதுதான் அதற்கான காரணமாக இருக்கக்கூடும். உனக்குள் நான் இருக்கின்றேன், உனக்குள் நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய நாமத்தை உச்சரி, அனைத்தையும் நல்லதாகவே முடித்து தருவேன் தங்கமே. எந்த பாரபட்சங்களும் என்னை பொறுத்தவரை இல்லை. பக்தியும் பக்திமானாக இருப்பதும் தான் என்னை பொறுத்தவரை என்பதுதான் உண்மை. என்னுடைய தின்னூரும் சாம்பல் வாசமும் நான் வாழ்கின்றேன். உனக்காக நான் உன் மனதில் குடி வந்ததற்கு காரணம் நீ என்மேல் கொண்ட பக்திதான் குழந்தையே. அனைத்தையும் சரி செய்துவிட்டு உனக்கு நல்ல வாழ்க்கை கொடுத்து விட்டாள் என்றால் என் மனம் நிம்மதி அடைந்து விடும் குழந்தையே. உன்னை நல்லபடியாக நான் ஒரு இடத்தில் சேர்த்து விட்டேன் என்ற மனம் அமைதியாக விடு பிள்ளையே.
எத்தனை கஷ்டங்களையும் எத்தனை காயங்களையும் கொண்டு நீ இந்த நிலைமையில் இருக்கிறாய். ஆனால் மீண்டும் 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 உன்னை கஷ்ட என்னும் குழியிலேயே தள்ளி கொண்டிருக்கிறதே உன் துணை. ஏன் குழம்புகின்றாய்? குழம்பும் அளவிற்கு எந்த காரியமும் நடந்து விடாதே. நீ நினைத்து கொண்டிருக்கும் அளவிற்கும் நடந்துவிட நான் விடமாட்டேன் தங்கமே. எப்பொழுது எச்சரிக்க வேண்டும் என்று நினைத்தேனோ அப்பொழுதே உன்னிடம் இதை கொடுத்துவிட வேண்டும் என்று முடிவோடு வந்து விட்டேன் தங்கமே. இனி உன் பொறுப்பு. உன் மனதில் என்னென்ன தோன்றுகிறதோ அது சரி என்று உன் மனம் கூறினால் நீ அதை செயல்படுத்து தங்கமே. நான் துணையாக இருக்கின்றேன். ஆனால் அது உண்மையா இல்லையா என்பதை மட்டும் தெரிந்து கொள் குழந்தையே. உன் அப்பன் சொல்லிவிட்டேன் என்பதற்காக கண்மூடித்தனமாக அவரை நீ என்ன என்று புரிந்து கொள்ளாமல் காயப்படுத்தி விடாதே. குழந்தையே, நான் சொல்வது உனக்கு புரியவில்லை என்று நினைத்துதான் இதை கூறுகின்றேன். உன் அப்பன் சொல்லும் அனைத்தும் உண்மைதான். ஆனால் ஒவ்வொரு குழந்தைகள் தற்சமயம் தவறாக எண்ணிக்கொள்கின்றார்கள். அது என்னவென்று ஆராய்ந்து அறியுங்கள். உங்களது துணை மனதில் ஆழ்மனதில் சொல்ல வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. ஆனால் அதை சொல்ல தடுப்பதோ உங்களது கோபம்தான், உங்களது கேளாமை மட்டும்தான் என்றது உண்மை தங்கமே. அவரிடம் நிதானமாக அமர்ந்து நிதானமாக பேசிப்பார். அனைத்தும் அவரே உன்னிடம் கூறிவிடுவார் குழந்தையே. அவ்வளவு பெரிய விஷயமாகவும் இது கிடையாது. நீ நினைக்கும் அளவிற்கானதும் கிடையாது. எல்லாம் உங்கள் இருவரின் வாழ்க்கை பொறுத்தவரை சாதாரணமாகத்தான் இருக்கும் குழந்தையே. எதையும் தீர விசாரி, எதையும் நன்கு உணர்ந்து செய் குழந்தையே. எடுத்தால் கவுத்தால் என நீ எதையும் செய்துவிடக் கூடாது. ஏனென்றால் ஒரு குடும்ப பொறுப்பே உன்னிடம் இருக்கிறது என்பதை நான் உணர்ந்து கொண்டிருக்கின்றேன். அதுக்கு தகுந்தாற்போல்தான் நீ நடந்து கொள்ள வேண்டும் தங்கமே. என் பிள்ளையாக இருக்கும் நீ அனைத்தையும் சரியாக செய்வாய். சரியாகத்தான் நீ இருக்கிறாய் என்ற நம்பிக்கை உன்னுடன் இருப்பவர்களுக்கு வர வேண்டும் பிள்ளையே. அந்த அளவில் நீ அவர்களை பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்கமே. உனக்கு உன் அப்பன் நான் துணையாக இருப்பேன். ஆனாலும் சரி, எல்லாவற்றையும் நீ கற்றுக்கொள்ள வேண்டும் என்பது என்னுடைய கருத்து தங்கமே. துணையாக இருந்தால் போதாது, அதை நீதான் அனுபவப்பட்டு கற்றுக்கொள்ள வேண்டும். அதற்கான வழிகளை மட்டும்தான் உன் அப்பன் தருவேன். எதையும் ஆராய்ந்து அறிந்து செய்ய பழகிக்கொள். முடிவு எடுக்கும் முன் பலமுறை யோசித்து செயல்படு. உன் அப்பன் உனக்கு வழிகாட்டியாக நிற்பேன் தங்கமே. எந்த தடையும் தந்து விடாமல் பார்த்து கொள்வேன் என் குழந்தையே. நான் இருக்கின்றேன். எந்த பயத்தையும் நீ போட்டு குழப்பிக் கொள்ளாதே. ஓம் சிவபெருமானே போற்றி போற்றி. ஓம் நந்திவாகனா போற்றி போற்றி. ஓம் நமச்சிவாயனே போற்றி போற்றி. வாழ்க வளமுடன்.